எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திக்கு அவல் ஒரு முக்கிய பிரசாதமா நம்ம சாமிக்கு வச்சு படைப்போம். அந்த அவலை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்திக்கு தான் சாப்பிடணுன்றது கிடையாது. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ செஞ்சு சாப்பிடக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த அவல் ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு கப் எடுத்துட்டு அந்த கப்பில் நான் 1 கப் அளவுள்ள சிகப்பு கெட்டி அவல் சேர்க்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 250 ml அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதில் 1 கப் அளவுள்ள கெட்டி சிவப்பு அவல் இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அதில் இருக்க தூசு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். முதல்லையேவும் அவலில் கல்லுலாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு 4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் இதில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணியை இதில் ஊற்றி அவலை ஊற வைக்க போகிறோம். அவல் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கெட்டி அவலில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். நமக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கிடைக்கும். சிகப்பு அவல் இல்லைனாலும் வெள்ளை அவலில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது அப்படியே ஊற விட்டாச்சு. ஊறின பிறகு பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக நல்லா இது ஊறி வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆனால் அவல் நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வந்திருக்கணும். இப்போ இந்த ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அவலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் செஞ்சிடலாம். தண்ணி நிறைய இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடணும். கடாயில் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் போன பிறகு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்ககிட்ட வேறு எந்த ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு கோல்டன் கலரில் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இதுலேயே விட்டும் செய்யலாம். ஆனால் முந்திரி பருப்பு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 1 கப்பு அவலுக்கு நீங்கள் 1 கப் அளவு தேங்காய் துருவலும் சேர்க்கலாம், 1/2 கப் அளவும் சேர்க்கலாம், 1/4 கப் அளவும் சேர்க்கலாம். நமக்கு தேங்காய் எவ்வளவு பிடிக்கும், தேங்காய் நமக்கு எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்து நெய்யில் இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் துருவிட்டு வறுத்து எடுக்கும் பொழுது தேங்காயோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் இது போல் உதிராக வறுபட்ட பிறகு இதில் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருக்க அவல் சேர்த்துட்டு 2 சிட்டிகை அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு இந்த அவலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது போல் கலந்து விடும்பொழுது கெட்டி அவலாக இருந்ததுனா தான் அது குழஞ்சி போகாமல் இருக்கும். நீங்கள் பேப்பர் அவலில் செஞ்சிங்கன்னா நம்ம அலசவும் முடியாது. சப்போஸ் நீங்கள் அலசினீங்கன்னா உடனே அது ஊறி குழகுழப்பாக மாறிடும். அதனால் கெட்டி அவலில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிட்டு இது போல் கரெக்டாக நமக்கு உதிராக வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது போல் வந்துடும். இப்போ நான் இதில் பனங்கருப்பட்டி பாகு சேர்க்கிறேன். நம்ம பனங்கருப்பட்டியில் சர்க்கரை பொங்கல் செஞ்சோம். அந்த சர்க்கரை பொங்கலுக்கு பனங்கருப்பட்டியை எப்படி பாகாக எடுக்கிறது அப்படிங்கிறதும் அந்த வீடியோலேயே நம்ம சேர்த்து சொல்லியிருக்கோம். இதுலேயும் அதை காமிக்கணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுன்றதுனால நான் இந்த பாகை டைரெக்டாக சேர்த்துட்டேன். இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டியில் நிறைய தூசு இருக்கும். அதனால் நீங்கள் 1 கப் அளவு அவல் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 கப் அளவுள்ள பனங்கருப்பட்டி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. அது லைட்டாக கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நல்லா சூடான பிறகு வடிகட்டி அந்த பாகை இதில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுருந்தேன். அந்த தூள் எடுத்து 1 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விடலாம். பனங்கருப்பட்டி தான் சேர்க்கணுன்றது கிடையாது. நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். மண்டை வெல்லத்தில் பாகு எப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும்
நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல் மிதமான தீயில வச்சு நம்ம கலந்து விடும் பொழுது அந்த ஈரப்பதம் எல்லாம் சுருங்கி இது போல் நமக்கு இனிப்பு அவல் ரெடி ஆகும். இந்த பதத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட எந்த பருப்பெல்லாம் இருக்கோ, காஞ்ச திராட்சை இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, நட்ஸ் இருக்குன்னா அதை கூட நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். சில ட்ரை நட்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தாங்க. இது போல் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெள்ளத்தில் தூசே இருக்காது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா, இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பாகு சேர்த்தோமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் தூள் பண்ண வெள்ளத்தை சேர்த்து இலைகளாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக மாறி வந்துடும். கரெக்டான பக்குவம் பார்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சுட சுட அதே சமயத்தில் சுவையான சூப்பரான இனிப்பு அவல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான ஒரு நைவேத்தியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருமாளுக்கோ இல்லை வேறு எந்த கடவுளுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த அவல் ரெசிப்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஒரு முக்கியமான நைவேத்தியம் இதுன்னு சொல்லலாம். நம்ம நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா 1 கப் அளவு இனிப்பு நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. இந்த அளவு இனிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யும் நிறைய தேவைப்படாது. நம்ம இப்போ சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த 2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யே போதுமான அளவாக இருக்கும். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.